الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف المرسلين سيد الأنبياء والآخرين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ظهر الفساد في البر والبحر بما كسبت أيدي الناس. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் இன் அதபில் அரபி என்ற கிதாபினை நாம் அல்லாஹுவின் கிருபையினால் படித்து வருகிறோம். அதன் மூலம் நாம் பல இலக்கிய விஷயங்களை அறிந்து கொள்ள ஒரு உதவியாக இருக்கிறது. இந்த கிதாபுடைய ஆசிரியர், முக்தாராத் என்ற கிதாபின் ஆசிரியர், பல கிதாபுகளிலிருந்து அழகான முறையிலே கோர்வை செய்து நமக்கு அமைத்து தந்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். அதேபோல் இந்த முக்தாராத் என்ற கிதாபின் அதை படிப்பதை கொண்டு பல அரபி இலக்கிய விஷயங்களையும் அரபு கலைஞர்களுடைய பல நடைமுறை புழக்கங்களையும் தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்பொழுது நாம் அல் முக்தாராத்துடைய அடிப்படையிலே 44வது பாடவரிசை அடைந்திருக்கிறோம். இது நமக்கு ஜாமியத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இது மிகப்பெரிய ஒரு சேவையான காரியமாக இருக்கிறது. நன்மையை அள்ளித்தரக்கூடிய காரியமாக இருக்கிறது. இது போன்ற நன்மையான விஷயங்களில் நாம் ஒன்று சேருவோம், இன்னும் நன்மையில் முந்திக் கொள்வோம். இந்த சேவையில் எவ்வித தொய்வின்றி நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். தங்களுடைய துவாக்களின் மூலமும் இன்னும் தங்களுடைய ஆலோசனைகள் மூலமும் ஆதரவு தர முடியும். அதேபோல் தங்களுடைய நன்கொடைகளை வாரி வழங்குவதன் மூலமும் தாங்கள் எங்களுக்கு உதவி செய்ய முடியும். எனவே எவர்கள் நன்கொடைகளை கொடுக்க விரும்புகிறீர்களோ அவர்கள் இதுக்கு கொடுக்கப்பட்டுள்ள அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் தங்களுடைய நன்கொடைகளை அனுப்பி நன்மைகளை பெற்றுக்கொள்ளவும். அதேபோல் கியூஆர் ஸ்கேனர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலமும் தாங்கள் தங்கள் நலவுகளை அனுப்பி நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹு தலா தஹிய பாக்கியத்தை நமக்கு தந்து அருள் புரிவானாக. பிஸ்மில்லாஹிர், வாருங்கள் பாடத்திற்கு சொல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் கமீசுல் அஹ்மர், சிகப்பு நிற சட்டை. சிகப்பு சட்டை தான் பார்க்க போறோம். இப்னி அப்திர் ரப்பிஹி என்பவருடைய இதனுடைய கட்டுரை ஆசிரியர் அவர்தான். இது அவர்களுடைய கிதாபிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கட்டுரையாக இருக்கிறது. சிகப்பு நிற சட்டை பார்ட் 2, அதாவது அல் அக்துல் ஃபரீத் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிதாப் ஹஜ்ரத் இப்னி அப்துர் ரப்பிஹுடைய கிதாபாக இருக்கிறது. அந்த கிதாபிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு கட்டுரை தான் அல் கமீசுல் அஹ்மர் என்ற பெயர் கொண்ட கட்டுரை. அதை நமக்கு முக்தாராத்தினுடைய ஆசிரியர் அல்லாமா அல் உஸ்தாத் அபுல் ஹசன் அலில் ஹசன் அன் நத்வி ரஹ்மஹுல்லா அவர்கள் அழகான முறையில் எடுத்து கொண்டு வந்து நமக்கு கோர்வை செய்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் சிகப்பு நிற சட்டையின் 2வது பாட்டை பார்க்க போகிறோம். முதலாவது பகுதியை சென்ற பாடத்தில் நாம் பார்த்தோம். அதில் நடந்த விஷயம் என்ன என்பதை லேசாக பார்த்து கொண்டிருந்தோம். அதாவது ஒரு மனிதன் காபத்துல்லாவிலே துவா செய்வதும், அதை மன்சூர் அல் ஹலீஃபா கேட்டதும் பதறி அவரை அழைத்து அதனுடைய விஷயங்களை, விவரங்களை கேட்பது சம்பந்தமாக பேசினோம். அந்த மனிதரோ நீங்கள்தான் என்பதாக அந்த அரசரை சுட்டிக்காட்டி சில விஷயங்களை ஏவவும் சில கெடுதிகளை தடுக்கவும் முயற்சிக்கிறார். அது சம்பந்தமான விஷயங்கள் தான் சென்று கொண்டிருந்தது. அதனுடைய தொடரிலே இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். அதாவது அந்த மனிதர் கூறுகிறார், அவர் என்ன, இந்த மாதிரி அரசர் கேட்ட உடனே என்னுடைய கையில் தான் எல்லா விதமான தங்கம், வெள்ளி, இனிப்பு, புளிப்பு அனைத்தும் என்னுடைய கண்ட்ரோலில் இருக்கிறது. யார் என்னை என்னை என்ன செய்ய முடியும் என்பதாக கேட்கிறார். எல்லா கண்ட்ரோலும் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கு. நான் நினைச்சதை செய்யக்கூடிய சக்தி இருக்குது. என்னை எப்படி, எனக்கு என்ன ஆசை வரும்,
என்னுடைய உள்ளத்துல எப்படி ஆசை ஏற்படும் என்பதாக கேட்கிறார். அப்போ உடனே அந்த மனிதர் இவரை பார்த்து கேட்கிறார், அதாவது அந்த ஆசை இருக்குத பொதுவாக அல்லாஹ் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கான்? பொதுமக்களை அடியார்களை கவனிக்கக்கூடிய விஷயத்தை கொடுத்துருக்கான். அவருடைய பொருட்களை பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். ஆனால் அவருடைய விஷயத்தில் நீங்கள் பொடுபோக்காக இருக்கிறீர்கள். எல்லா பொருளையும் ஒன்று சேர்க்கிறது தான் உங்களுடைய குறியாக இருக்கு. அது மட்டுமல்ல, உங்களுக்கும் அந்த பொதுமக்களுக்கும் மத்தியில் யார் உங்களுடைய கண்ட்ரோலில் கொடுக்கப்பட்டு யாருடைய பொறுப்பில் யாரை நீங்கள் கவனிக்க வேண்டிய பொறுப்பில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் பல கதவுகள் பல சிவர்களை ஆக்கி வைத்திருக்கிறீர்கள். அதே போல் ஆயுதங்கள் ஏந்திய காவலாளிகள் ஒருபுறம் நிற்கிறார்கள். யாரும் உங்க பக்கம் வர முடியாத அளவுக்கு தடை இருக்கு. சரி, உங்களுடைய அந்த பணியாளர்கள் வரி வசூலிக்க வேண்டி வெளியே செல்கிறார்கள். செல்லும் போது அவர்களிடம் ஏவப்படுகிறது, நீங்கள் இன்னார் இன்னார் மட்டும்தான் உள்ளே வர முடியும், சில நபர்கள் வர முடியாது என்பதாகவும் தடுக்கப்படுகிறது. யாரை உள்ள கூப்பிடணும் அவங்க பேரும் எழுதப்படுது. இப்படி இருந்து கொண்டிருந்தால் அநீதி இழைக்கப்பட்டவன் எவ்வாறு உங்கள் பக்கம் வருவான்? கஷ்டத்தில் இருக்கக்கூடியவன் எப்படி உங்களை அடைய முடியும்? பசியிலையும் ஆடை இல்லாமையும் தவிக்கக்கூடியவன் எப்படி உங்களை அடைய முடியும்? இப்போ ஏன்னு சொன்னால் இதில் அவங்களுக்கும் ஹக்கு இருக்குது. இந்த பொருளில் அவர்களுடைய ஹக்கும் அதில் கலந்திருக்கிறது. அதனால் அவர்களை நீங்கள் உள்ள விட மாட்டிருக்கீங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிங்க, நீங்கள் யார் யாரெல்லாம் உங்களுக்கு குறிப்பான ஆள் என்பதாக நீங்கள் உங்களுக்கு என்று தனியாக வைத்துக் கொள்கிறீர்களோ, மற்றவர்களை விட அவர்களை நீங்கள் உங்களுக்கு தேர்ந்தெடுத்து கொண்டிருக்கிறீர்களோ, அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட உங்கள்கிட்ட நுழையிறதுக்கு எந்தவித தடையும் கிடையாது. அவங்க எப்போ நினைச்சாலும் உங்கள்கிட்ட வரலாம், எப்போ நினைச்சாலும் போய்கொள்ளலாம் என்பதாக நீங்கள் அனுமதி அளித்திருக்கிறீர்களோ, அப்படிப்பட்டவர்கள் தான் மோசடி செய்கிறார்கள். அவர்களுக்கு மத்தியில் சில ஆலோசனை நடக்கிறது. ஏன்னு சொன்னால் மக்களுடைய செய்தி உங்கள் காதில் அடையாத அளவுக்கு அவங்களே அதை முடிச்சு கொள்றாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒரு பணியால் வெளியில போனான்னு சொன்னால் அவன் சில மக்கள்கிட்ட தன்னுடைய அந்தஸ்தை காட்டி அரசனுக்கு மத்தியில் எனக்கு இருக்க பதவின்னு காட்டி அவன்கிட்ட மக்கள்கிட்ட இருந்து எனது லஞ்சத்தை வசூல் பண்ணி கொள்றான். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது. அப்போ இந்த மாதிரி அவனோட அந்தஸ்து இருக்கணும்னு மக்கள் அவனை பார்த்து பயப்படுறாங்க. ஆனால் அவன் இதை பயன்படுத்தி லஞ்சம் வாங்கி கொள்றான். பஸ்ஸில் உண்மையிலே உங்களுடைய பணியால் தான் லஞ்சம் வாங்குறதுல முதல் இடத்துல இருக்கிறான். அதியாக்களை வாங்குறதுக்கும் சொத்தை சேர்க்கறதுக்கும் அநியாயம் செய்யறதுக்கும் முதல் இடத்துல இருக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னால் என்னது, பொருள் இருக்குது, சக்தி இருக்குது, ஆற்றல் இருக்குன்னு சொல்லி என்ன அவங்க அல்லாதவங்களுக்கு எவ்வளவோ அநியாயங்களை செஞ்சு கொண்டு இருக்கான். அப்போ இப்படி எந்த அளவுக்குன்னு சொன்னால் அல்லாவுடைய இந்த பூமிகளானது நிரம்பி விட்டது. ஆசையை கொண்டும் அநியாயத்தை கொண்டும் வரம்பு மீறுதலை கொண்டும் குழப்பங்களை கொண்டும் முழுசாக பரவிடுச்சு, நீங்கிடுச்சு, பெரிய அளவில் அது நிரம்பிடுச்சு. அப்போ இந்த உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கூட்டாளியாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஆட்சியில் கூட்டாளியாக இருக்கக்கூடியவங்களை விட்டு நீ எப்படி இருக்கிற, அவங்கள நீங்கள் கண்டுகொள்ளாமல் இருக்கிறீங்க. இவர்களை பற்றி நீங்கள் பாராமுகமாக இருக்கிறீர்கள். அவர்களை கண்டிக்கிறதும் கிடையாது, அவங்கள பற்றி கேட்கறதும் கிடையாது. ஏதாவது ஒரு அநீதி இழைக்கப்பட்டவன் உங்கள்கிட்ட முறையிடலான்னு வந்தான்னு சொன்னான், அவனுக்கு உங்களுக்கு மத்தியில் இவங்க தடையாக இருந்துடுறாங்க. அந்த கதையை அவங்கள்ட்டே கேட்டு அவங்களே என்ன செஞ்சுறாங்க, உன்னிடம் நெருங்குறதை விட்டு அவங்கள தடுத்துடுறாங்க. மக்கள் என்ன செஞ்சுறாங்க, அவங்களுடைய அநியாயங்களை என்ன செய்ய முடியல, உங்கள்கிட்ட வரைக்கும் எத்தி வைக்க முடியல. அப்போ யாராவது ஒரு அநீதி இழைக்கப்பட்டான் வந்தான்னு சொன்னான், உங்களுடைய இதில் வந்தான்னு சொன்னால், அப்போ உங்களில் இருக்கக்கூடிய அந்த குறிப்பான ஆட்கள் என்ன செய்கிறாங்க, அவங்க அந்த செய்தியை கேட்குறாங்க. கேட்டுட்டு அநீதி இழைக்கப்பட்டவனுடைய அந்த அநீதிகளுடைய செய்தியை கேட்டுட்டு அந்த யார் அநீதி இழைக்கப்பட்ட ஆபத்தில் இருக்கானோ அந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கொண்டு வரதே கிடையாது. அப்போ இவன் என்ன செய்கிறாங்க, அநீதி இழைக்கப்பட்ட அப்படியே அதிலே புலம்பி 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 அநீதியிலே அகப்பட்டு கொண்டு இருக்கான். அதுலேருந்து வெளியேறதுக்கு அவன்கிட்ட வழி இல்லை. அப்போ அவன் அங்கேயும் அலையிறான், இங்கே அலையிறான், முறையிடுறான், புரள்றான், உதவி தேடுறான், ஒன்றும் கிடைக்க மாட்டேன். ஆனால் இவங்க என்ன செஞ்சுறாங்க, அவனை தடுத்து அனுப்பி விடுறாங்க. அப்போ இந்த மாதிரி என்னது நிலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அப்போ அவன் என்ன செய்யல, அவனுக்கு முன்னாடி அவன் சத்தம் போடுறான், ஆனால் அந்த சத்தம் ஒன் வரைக்கும் கேட்கல, ஒன் வரைக்கும் அது கேட்க மாட்டிருக்கு. மாறாக அதையும் மீறி அவன் உள்ள வரணும்னு நினைச்சான்னா அவனுக்கு கடுமையான முறையில் அவனுக்கு அடிக்கப்படுது, அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. ஏன்னா அவன் அல்லாதவன் செயலுக்கு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படுது. நீ அதை பார்த்துட்டு தான் இருக்கிற, அதை நீ என்ன செய்யல, வெறுக்கிறதும் கிடையாது. அப்போ இப்படி இருந்துச்சுன்னா இஸ்லாம் எங்கே இருக்குது என்பதாக அந்த மனிதர் அதாவது இவரை பார்த்து, மன்சூரை பார்த்து இந்த கேள்விகளை அடுக்கடுக்காக கேட்கிறார்.
இதற்கு மன்சூரால் எந்த பதிலும் சொல்ல முடியாத நிலையிலே மன்சூர் தவித்துக் கொண்டிருக்கிறார். ஹலீஃபாவானவர் தவித்துக் கொண்டிருக்கிறார். அதை பற்றித்தான் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது நாம் இந்த பாடத்திலே பார்க்க இருக்கிறோம். வாருங்கள் இன்ஷா அல்லாஹ் பாடத்தை பார்ப்போம். இபாரத்துகளை படித்து புரிந்து கொள்வோம். அல்லாஹு தஆலா விளங்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. வாருங்கள் உள்ளே செல்லலாம் இன்ஷா அல்லாஹ். பால அந்த மனிதர் கூறுகிறார், வஹல் தஹல அஹதன் மின தம்இ மா தஹலக வஹல் தஹல அஹதன், வேறு எவருக்கும் நுழைந்துள்ளதா, மினத்தம்இ அந்த ஆசையிலிருந்து, மா தஹலக உனக்குள் எது நுழைந்ததோ அந்த ஆசையிலிருந்து வேறு எவருக்கும் அது நுழைந்துள்ளதா என்பதாக அந்த மனிதர் அந்த அரசரை பார்த்து கேட்கிறார். மன்சூர் ஹலீஃபாவை பார்த்து கேட்கிறார். இன்னல்லாஹ் இஸ்தர்ஆக அம்ர இபாதிஹி, நிச்சயமாக அல்லாஹு தஆலா இஸ்தர்ஆக உங்களை பொறுப்பாக நியமித்திருக்கிறான், பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறான். அம்ர இபாதிஹி அதாவது உங்களை கண்காணிப்பாளராக ஆக்கி வைத்திருக்கிறான். அம்ர இபாதிஹி அவனுடைய அடியார்களுடைய விஷயத்தில். அல்லாஹு தாலா உங்களை அவனுடைய அடியாருடைய விஷயத்திலே உங்களை பொறுப்பாக்கி இருக்கிறான். உமூரஹும் அபு அம்வாலஹும் அவருடைய பொருளுடைய விஷயத்திலேயும், அம்ர இபாதிஹி வ அம்வாலிஹிம் அவருடைய இபாதுகளுடைய அடியாருடைய விஷயத்திலே அவருடைய பொருட்களுடைய விஷயத்திலேயும் உங்களை அல்லாஹ் பொறுப்பாக்கி இருக்கிறான். உமூரஹும் அவர்களுடைய விஷயங்களை விட்டும் நீங்கள் பொடுபோக்காக ஆகிவிட்டீர்கள், பாராமுகமாக இருக்கிறீர்கள். அம்வாலிஹிம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து விட்டீர்கள், உறுதி கொண்டு விட்டீர்கள். பிஜம்இ அம்வாலிஹிம் அவருடைய பொருட்களை ஒன்று சேர்ப்பதின் மீது. வஜஅல்த பைனக வ பைனஹும் ஹிஜாபன் மினல் ஜஸ்ஸி வல் ஆஜுர்ரி வ அப்வாபம் மினல் ஹதீதி. வஜஅல்த இன்னும் நீங்கள் ஆக்கிவிட்டீர்கள், பைனக உங்களுக்கும், வ பைனஹும் அவர்களுக்கும் மத்தியிலே, ஹிஜாபன் திரையை, மினல் ஜஸ்ஸி அதாவது ஜஸ்னா சிமெண்ட்டுக்கு சொல்றது, சுண்ணாம்புக்கு சொல்றது, சுண்ணாம்பு சுவர்கள் என்ன சுண்ணாம்பினாலும் வல் ஆஜுர்ரி செங்கலினாலும் நீங்கள் திரைகளை ஆக்கிட்டீர்கள். அபுவாபன் மினல் ஹதீதி இன்னும் இரும்பின் மூலமாக உருவான கதவுகளையும் நீங்கள் திரையாக ஆக்கி வைத்து விட்டீர்கள். வஹுர்ராசம் மஅஹுமு ஸிலாஹு வஹுர்ராசன் இன்னும் வஜஅல்த ஹுர்ராசன் நீங்கள் ஹுர்ராஸை பாதுகாவலர், ஹாரிஸ் பன்ம ஹுர்ராஸ் அப்போ பாதுகாவலர், செக்யூரிட்டிஸ், அதே மாதிரி செக்யூரிட்டிகளை நீங்கள் ஆக்கி வைத்து விட்டீர்கள். மாகும் அவர்களுடன் அந்த செக்யூரிட்டிகளுடன் நின்றிருக்க சிலாஹு அதாவது ஆயுதங்கள் ஏந்திய நிலையில நிற்கிறாங்க. சும்ம சஜன்த நஃப்ஸக அன்ஹும் ஃபீஹா, சும்ம சஜன்த நீங்கள் சிறைபிடித்துக் கொண்டீர்கள், நஃப்ஸக உங்களுடைய நஃப்ஸை அன்ஹும் அவர்களை விட்டு, அதாவது அனின்னாசி மக்களை விட்டும், ஃபீஹா அதிலே நீங்கள் என்ன செஞ்சிட்டீங்க, சிறை பிடித்து கொண்டீர்கள். ஃபீஹானா அந்த கதவுகளுக்குள்ளே. இன்னும் நீங்கள் அனுப்பிவிட்டீர்கள், உம்மாலக்க உங்களுடைய வேலையாட்களை, ஆமிலுக்கு பண்ணும் உம்மால்களை அனுப்பிவிட்டீர்கள். ஃபி ஜிபாயாத்தில் அம்வாலி பொருளை வசூல் செய்வதற்காக வேண்டி, டேக்ஸ் வசூல் பண்றதுக்காக வேண்டி, ஜம்இஹா இன்னும் அதை ஒன்று சேர்ப்பதற்காக வேண்டி நீங்கள் அனுப்பிவிட்டீர்கள். அமர்த்த இன்னும் நீங்கள் ஏவி விட்டீர்கள், அல்லா எதுகுல அலைக்க அஹதுன், அல்லா எதுகுல நுழையாமல் இருப்பதற்காக, அலைக்க உங்கள் மீது, அஹதுன் ஒருவரும் நுழையக்கூடாது என்பதை நீங்கள் ஏவி இருக்கிறீர்கள். மினர் ரிஜாலி ஆண்களிலிருந்து, இல்லா ஃபுலானுன் வ ஃபுலானுன் நஃபரன் சம்மைத்தஹும், இல்லா ஃபுலான் இவரை தவிர, இன்னும் இவர் தவிர, அதே மாதிரி நஃபரன் சில நபர்களை குறிப்பிட்டிருக்கிறீர்கள், சம்மைத்தஹும் நீங்கள் பெயர் குறிப்பிட்ட அந்த நபர்களை தவிர வேறு யாரையும் உள்ளே நுழையாமல் இருப்பதை நீங்கள் கட்டளையிட்டிருக்கிறீர்கள். வலம் தமுர் பி ஈசாலில் மதுலூமி நீங்கள் ஏவவில்லை, பி ஈசாலில் அடையச் செய்வதை, வந்தடைவதை, அல் மதுலூம் அநீதி இழைக்கப்பட்டவர் உங்களை வந்து அடைவதை நீங்கள் ஏவவில்லை, அவர்களை கொண்டு வருவதை நீங்கள் ஏவவில்லை. வலல் மல்ஹூஃபி இன்னும் கவலைக்குள்ளாக்கப்பட்டவன், பொருளை இழந்தவன்,
அதேபோல் பல கஷ்டத்தில் அகப்பட்டவன், அவன் உங்களின் பக்கம் வருவதற்கு வழி இல்லை. வலல் ஜாயில் ஆரி இலைக்க, இன்னும் பசித்து ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதன், இலைக்க உங்களின் பக்கம் வருவதற்கு எந்த வழியும் எந்த ஒரு ஏவலும் நீங்கள் ஏவவில்லை. வலா அஹதுன் ஒருவரும் இல்லை, இல்லா தவிர, வலகு அவருக்கு அந்த மனிதருக்கு அந்த ஒருவருக்கு பி ஹாதல் மாலி இந்த பொருளிலே ஹக்குன் அதாவது உரிமை அவருக்கு இருந்தே தவிர ஒருவரும் கிடையாது. இதை மேல் சொன்ன நபர்கள் இருக்கார்களே, நீ ஒரு சில நபர்களை மட்டும் உன்னில் நுழைவதற்கு அனுமதி கொடுத்திருக்கின்றாய், அவர்களுடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்கின்றாய், அவர்கள் மீதும் உன்னுடைய பொருளிலிருந்து அதிலிருந்து அவர்கள் பயன்பெற்றுக் கொள்கிறார்கள். ஆனால் அநீதி இழைக்கப்பட்டவரையோ தேவையுடையவரையோ பசியான ஆடை இல்லாதவரையோ நீ அனுமதிக்கிறது கிடையாது. ஆனா அவர்கள் எல்லோருக்கும் என்ன இருக்குதுல, இவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பொருளிலே ஹக் என்பது இருக்கிறது. எனவே எவ்வாறு அவர்களுக்கு முன்னால் நீ அனுமதித்திருக்கின்றாயே அவர்களுக்கு இருக்கின்றதோ அதே போல் இவர்களுக்கும் அதிலே ஹக் இருக்கிறது, உரிமை இருக்கிறது. அப்படி இருந்தும் நீ அவர்களை உள்ளே வருவதற்கு நீ அனுமதிக்கவில்லை, அவர்களை தடுத்திருக்கின்றாய். பலம்மா பார்த்த பொழுது ராக்க உன்னை பார்த்த பொழுது ஹாவுலாய் நஃபர் இந்த நபர்கள் அல்லதின் எப்படிப்பட்டவர்கள் இஸ்தஹ்லஸ்தஹும் நீ தேர்ந்தெடுத்து கொண்டாயே, நீ நப்சிக்க உன்னுடைய நப்சுக்காக வேண்டி உனக்காக வேண்டி நீ எவர்களை தேர்ந்தெடுத்து கொண்டாயோ அப்படிப்பட்ட நபர்கள் உன்னை பார்த்த பொழுது ஆசர்த்தகும் இன்னும் நீ அவர்களை முக்கியத்துவம் அளித்து விட்டாய், அலா ரஐயத்திக்க உன்னுடைய மக்களின் மீது உன்னுடைய குடிமக்களை விட அவர்களை நீ என்ன செய்தாய், முக்கியத்துவம் கொடுத்து விட்டாய், தேர்ந்தெடுத்து கொண்டாயே. அப்படிப்பட்டவர்கள் உன்னை பார்த்த போது அமர்த்த இன்னும் நீ கட்டளையிட்டிருக்கின்றாய், அல்லா யுஜபு அவர்கள் தடுக்கப்படாமல் இருப்பதை, தூனக உன்னை விட்டும், தஜ்பல் மா அம்வால ஒ தஜ்மஹா நீயோ மக்களுடைய பொருட்களை வசூலிக்கிறாய், ஒ தஜ்மஹா இன்னும் அதை ஒன்று சேர்க்கும் நிலையிலே அதை ஒன்று சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலேயும் உன்னை அன்றி அவர்கள் தடுக்கப்படாமல் இருப்பதை நீ ஏவி இருக்கிறாய். என்ன அர்த்தம், இந்த இடத்துல நீ அவர்களுடைய பொருளையும் வசூல் பண்ற, அந்த பொருளையும் ஒன்று சேர்க்கிற, ஆனா அவர்களை மட்டும் இல்லாம ஒரு சிலரை மட்டும் நீ என்ன செய்த, உன்னிடம் வருவதை தடுக்கப்படக்கூடாது, மற்றவர்களுக்கு மட்டும் அனுமதி கொடுத்திருக்கின்றாய். ஆனா பொருள் எல்லாருடைய பொருளையும் தான் வசூல் பண்ற, எல்லாரையும் தான் எல்லாருடைய பொருளையும் தான் என்ன செய்யற, ஒன்று சேர்க்கின்றாய் என்பதாக காலு பல அவனுடைய இதில் உள்ளவர்கள் நீ யாரை தேர்ந்தெடுத்துக் கொண்டாய், இந்த ஹாவுலாய் நஃபர் அவர்கள் சொன்னார்கள், ஆதா கது கான் அல்லாஹ் இந்த மனிதர் யாரு, இந்த அரசரை பார்த்து சொல்றாங்க, ஆதா இவர் கது திட்டமாக கான் அல்லாஹ் அல்லாவிற்கு மோசடி செய்து விட்டார். ஃபமா லனா லா நஹூனுஹு நமக்கு என்ன ஆனது, லா நஹூனுஹு நாம் அவரை ஏமாற்றாமல் இருப்பதற்கு, நாம் அவருக்கு மோசடி செய்யாமல் இருப்பதற்கு நமக்கு என்ன ஆகிவிட்டது, அவர் அல்லாஹ்வுக்கு மாறு செய்கிறார், மோசடி செய்கிறார், நாம் அவருக்கு செய்வது என்ன, செய்ய வேண்டியதான். தமரு அல்லா யசில இலைக்க மின் இல்மி அஹ்பாரின் நாசி ஷைஉன் இல்லா மா அராது. ஷைஉன் அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சமும் அர்த்தம், கொஞ்சமும், அதாவது தமரு அவர்கள் ஆலோசித்தார்கள், அல்லா யசில இலைக்க உன் பக்கம் சேராமல் இருப்பதற்கு, மின் இல்மி அஹ்பாரின் நாசி மக்களுடைய செய்திகளை உன் பக்கம் சேராமல் இருப்பதற்கு அவர்கள் ஆலோசித்தார்கள். அஹ்பாரின் நாசில் மக்களுடைய செய்திகளை, ஷெய்வுன் கொஞ்சமும் அறிந்து கொள்வதை விட்டும், கொஞ்சம் கூட அதிலிருந்து மின் இல்மி அஹ்பாரின் நாசினா மக்களுடைய செய்திகளிலிருந்து கொஞ்சமும், ஷெய்வுன் கொஞ்சமும் அறிந்து கொள்வதை விட்டும், இல்லாம அராது அவர்கள் நாடியதை தவிர, அப்போ அவர்கள் நாடிய எந்த ஒன்றை நாடினார்களோ அதை தவிர கொஞ்சமும் மக்களுடைய செய்திகளிலிருந்து உங்களை சேராமல் இருப்பதற்காக வேண்டி அவர்கள் ஆலோசித்தார்கள். வலா யஹ்ருஜு லக ஆமிலுன் வலா உன்னிடத்தில் எந்த பணியாளனும் வருவதில்லை, இல்லா ஹவ்வனூஹு இந்தக அவனை உன்னிடத்தில் மோசடி செய்ய வைத்தே தவிர, வ நஃபௌஹு ஹத்தா தஸ்குத்த மன்சிலத்துஹு இந்தக நஃபௌஹு இன்னும் அவனை நீக்கிவிடுகிறார்கள், அந்த பதவி விட்டு நீக்கிறாங்க. ஹத்தா இதுவரை என்றால் தஸ்குத்த மன்சிலத்துஹு இந்தக, ஹத்தா தஸ்குத்த விழும் வரைக்கும், மன்சிலத்துஹு அவனுடைய
அந்த பதவி அந்தஸ்து இந்த கவுனிடத்துல விழும் வரைக்கும் அவன் என்ன செய்றாங்க, அவனை மோசடிக்காரன் ஆக்கிடுறாங்க, அவனை என்ன செய்யறாங்க, பதவி விட்டு நீக்கி விடுகிறார்கள். பலம்மன் தஷரதாலிக்க அன்க அன்ஹும் ஆலமஹுமுன் நாஸ். பலம்மன் தஷர இந்த விஷயம் பரவிய போது, தாலிக்க இந்த விஷயமானது பரவிய போது, அது சம்பந்தமான விஷயம் பரவிச்சு, அன்க உங்களிடமிருந்தும், அன்ஹும் இன்னும் அவர்களிடமிருந்தும், அன்ஹும்ங்கிறது அந்த மக்கள்கிட்ட அந்த அந்த ஆட்கள்கிட்ட இருந்தும் இப்படி பரவிய போது, ஆலமஹுமுன் நாஸ் மக்கள் நினைக்கிறாங்க அவர்களை பெரிதாக நினைக்கின்றார்கள். அப்போ இவங்க ரொம்ப அந்தஸ்து உள்ளவங்க, அரசனுக்கு நெருக்கமானவங்கன்னு சொல்லி அவங்கள பெருசா நினைக்கிறாங்க. வஹாபூஹும் வசானஊஹும், வஹாபூஹும் அவர்களை, அதாவது அந்த அதிகாரிகளை மக்கள் பயப்படுகிறார்கள். வசானஊஹும் இன்னும் அவர்களுக்கு, அதாவது அந்த 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 அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுக்கிறார்கள். வகான அவ்வளு மின் சானிஇஹிம் உம்மாலுக பில் ஹதாயா வல் அம்வாலி லியக்வௌ பிஹா அலா ظுல்மி ரஇயத்திக. வகான அவ்வளு முதலாவதாக ஆகிவிட்டார்கள், மின் சானிஇஹிம் அவர்களின் லஞ்சம், அவர்கள் என்பது இந்த மக்களிடம் லஞ்சம் கொடுக்கக்கூடியவர்களிருந்து முதலாவதாக ஆகிவிட்டார்கள். உம்மாலுக்க உங்களுடைய உம்மால்கள் பணியாளர்கள், பில் ஹதாயா ஹதாயாக்களை கொண்டும், அன்பளிப்புகள் பரிசுகளை கொண்டும், வல் அம்வாலின் பொருட்களை கொண்டும் உங்களுடைய பணியாளர்கள் அவர்களிலேயே, மக்கள் எல்லோரும் சரி அவர்களிலேயே லஞ்சம் கொடுக்கக்கூடியவர்கள் முதலானவராக ஆகிவிட்டார்கள். லியக்வௌ சக்தி பெறுவதற்காக, பிஹா அந்த அந்த ஹதாயாக்களை கொண்டு, இந்த விஷயங்களை கொண்டு சக்தி பெறுவதற்காக வேண்டி, அலா ظுல்மி ரஇயத்திக உன்னுடைய குடும்பங்களின் அநியாயத்தின் மீது அதை கொண்டு சக்தி பெறுவதற்காக வேண்டி இவ்வாறு முதலானவர்களாக ஆகிவிட்டார்கள். தும்ம ஃபஅல ذلك ذو المقدرة والثروة من رعيتك لينالوا ظلم من دونهم. பிறகு உம்முடைய குடிமக்கள், அதாவது ஃபஅல ذلك அந்த விஷயத்தை செய்வதன் மீது சக்தி பெறுவதற்கு, அதாவது அந்த குடிமக்கள் சக்தி பெற்றவர்களும் செல்வந்தர்களும் இந்த வேலையை செய்கின்றார். என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி லஞ்சம் வாங்குற விஷயத்த, தாலிக்குங்கிறது இந்த லஞ்சம் வாங்குற விஷயத்த செய்கின்றார்கள். துல் மக்தரத்தி சக்தி உள்ளவர்கள், சர்வத்தினும் செல்வந்தர்கள், என்ற ஐயத்திற்கு உடைய குடிமக்களில் இருந்து செல்வந்தர்களும் இன்னும் சக்தி உள்ளவர்களும் இந்த லஞ்சம் வாங்கக்கூடிய செயலை செய்கிறார்கள். நீ எனாலுனா பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி, உல்ம தூனகும் அவர்களுக்கு கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள், அதாவது அந்த தூனனங்கிறது கீழே, அப்போ அவர்களை விட கீழ்மட்டத்தில் உள்ளவர்கள் மீது அநியாயம் செய்வதற்கான வழிகளை இந்த செல்வந்தர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி இவ்வாறு செய்கிறார்கள். எனவே நிரம்பிவிட்டது, பிலாதுல்லாஹி அல்லாஹ்வுடைய ஊரகலானது, பித்தம்இ ஆசையை கொண்டு, துல்மன் அநியாயத்தாலும், பகையன் அலிச்சாட்டியத்தாலும், ஃபசாதன் குழப்பத்தாலும் நிரம்பிவிட்டது. சுல்தானிக் இவர்கள் மாறிவிட்டார்கள், இந்த கூட்டத்தார்கள் மாறிவிட்டார்கள். சுரகா கஃபி சுல்தானிக் உன்னுடைய ஆட்சியிலே பங்கு போடக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். வான்தகாஃபிலுன் நீயுமோ பாராமுகமாக இருக்கும் நிலையில் உன்னுடைய ஆட்சியில் இந்த கூட்டத்தார்கள் பங்கு போடக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். فإن جاء متظلم حيل بينك وبينه. எனவே ஜா முத்தலிம் அநீதிழைக்கப்பட்டவன் வந்தால், ஹீல பைனக வ பைனஹு, அதாவது ஹீல என்றால் தடுக்கப்பட்டு விடுகிறது, பைனக உனக்கும் அவர்களுக்கும் மத்தியில, அந்த அநீதி இழைக்கப்பட்ட அந்த முத்தலிம் அவனுக்கு மத்தியில தடுக்கப்பட்டு விடுகிறது. பயின் அராத அவன் நாடினால், அந்த அநீதி இழைக்கப்பட்டவன் நாடினால், ரஃப்அ கிஸ்ஸத்திஹி அவனுடைய அந்த சம்பவத்தை உயர்த்துவதற்கு இலேக்க உன் பக்கம், இந்த லுஹூரிக்க நீ வெளியாகும் சமயத்திலே உன் பக்கம் இந்த சம்பவத்தை, அவனுடைய சம்பவத்தை உயர்த்துவதற்கு அவன் நாடினால், வஜதக்க அவன் உன்னை பெற்றுக்கொள்கிறான், கொண்டான், கது நஹீதான் தாலிக்க அந்த விஷயத்தை விட்டும் அவனை விட்டும் நீ தடுத்தவனாக அவன் உன்னை பெற்றுக்கொண்டான். அவுகஃப்த லின்னாஸ் இன்னும் நீயோ மக்களுக்கு நியமித்த ஏற்படுத்திய நிலையிலே, ரஜுலன் ஒரு மனிதனை, யன்துரு ஃபி மதாலிமிஹிம் அவர்களுடைய அநியாயங்களை பார்க்கக்கூடிய கண்காணிக்கக்கூடிய ஒரு மனிதனை மக்களுக்காக நீ ஏற்படுத்திய நிலையிலே,
அவன் அவனை விட்டு நீ தடுத்தவனாகவும், அதாவது உன்னை அவன் பெற்றுக்கொண்டான். யாரு? அந்த அநீதி இழைக்கப்பட்டவன் பெற்றுக்கொண்டான். அப்ப எவ்வாறு உண்டம் கொண்டு இந்த செய்தியை, இந்த விஷயத்த அவன் எத்தி வைக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப இந்த விஷயத்துல இதையெல்லாம் என்ன செய்யறாரு? அந்த மனிதர் அரசருக்கு எடுத்துச் சொல்கிறார். இந்த அரசர் அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதற்கு பின்பாக அடுத்ததாக தொடர்ந்து இந்த அரசருடைய அந்த நடவடிக்கைகள் என்ன ஆகிறது, இந்த மனிதருடைய உபதேசம் இன்னும் தொடர்கிறது என்பதை பற்றி இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாலத்திலே காணலாம். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.